ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்கள் நண்பர்கள் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது GE 3451 EVSோட நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா நோட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அதாவது 4th செமஸ்டரில் எல்லா பேருமே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா EVS பேப்பர் வந்து மேக்ஸிமம் எழுதுவோம். சரியா, அதோட கோடு வந்து பார்த்திங்கன்னா GE 3451. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர், ஈஸியான பேப்பர். ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் ஜென்ரலாக கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே நல்ல மார்க் நீங்கள் என்னாச்சும் பார்த்தா ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ யூனிட் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி. சரியா, இதை பற்றி நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஜென்ரலாகவே எழுதலாம். EVSை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதிகமாக நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் எழுதி பழகிட்டீங்க அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் பற்றி நம்ம படிக்க போகிறோம். யூனிட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜியை படிக்க போகிறோம். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 4ல் சஸ்டைனபிளி அண்டு மேனேஜ்மெண்ட் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் யூனிட் 5ல் சஸ்டைனபிளி ப்ராக்டிசஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர், ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். இதுலேயும் ஆனால் சில பசங்க என்னாச்சு பார்த்தா அரியர் வச்சுருக்காங்க. சரியா, நம்ம நெகட்டிவாக ஸ்டார்டிங்கே நம்ம சொல்ல விரும்பலை. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஏன்னா நீங்கள் வந்து அதாவது செகண்ட் இயர் வந்துட்டு நீங்கள் 4th செமஸ்டரே வந்துட்டீங்க. உங்களுக்கு இந்நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா கேதர் ஆகிருக்கணும். ஒரு எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும். சரியா, இருந்தாலும் நல்லபடியாக இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த பேப்பரில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து டவுன்லோட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.